கூட்டத்தை விட்டு பிரிந்த ஒரு ஆண் பெண்குயின் கால்ல முட்டைய சுமந்தபடி மெதுவா நகர்ந்து கூட்டத்தை நோக்கி போகுது. இது அண்டார்டிகாவோட குளிர்காலம். 2 மாதங்களுக்கு சூரிய வெளிச்சம் இருக்காது. -60 குளிர் நிலவரதால உடல் வெப்பத்தை தக்க வச்சுக்க கூட்டத்தோட சேர்ந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பெண்குயின்கள் பறவை இனத்தை சேர்ந்தது. ஆனா மற்ற பறவைகள் மாதிரி கூடு கட்டி அடைகாக்கிறது இல்ல. குளிர்காற்று சுமாரா மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்துல வீசுறதாலையும் தரைப்பகுதியில பனி உறைந்து காணப்படுறதாலையும் முட்டைகள் சில நிமிடங்களே உறைந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால பெண்குயின்கள் தங்களோட முட்டைகளை கால்களுக்கு இடையில வச்சு அடைக்காக்குது. உங்க தாய் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கு. திரும்பி வர 2 மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் முட்டையை அடைக்காக்குறது தகப்பனோட வேலை. 2 மாதங்கள் அப்புறம் முட்டையிலிருந்து வெளியே வரீங்க. 10 செகண்ட் முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு அழகான விலை உயர்ந்த முட்டை. ஆனா இப்போ சொன்ன கோச்சுக்குவீங்க. ஓட முடியாது, பறக்க முடியாது, நீந்த முடியாது, நிக்க கூட முடியாது. சாப்பிடுறதுல இருந்து தூங்குறதுல இருந்து கக்கா போறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆள் தேவை. உங்க தகப்பனோட அடுத்தது உறைய வைக்கிற குளிர். ஆப்வியஸ்லி உங்க அப்பாவோட கவட்டைக்குள்ள இருக்க வரைக்கும் குளிர் பிரச்சனை இல்ல. 3வது இன்ட்ரெஸ்டா கதை கேட்கற மாதிரி பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க. போறவனு அடுத்தவன் குட்டி ஆட்டைய போடுறதுக்குன்னே வர வேண்டியது. ஆண்மை இல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு போன அயோக்கிய பசங்களா. கடலுக்கு போன பெங்குயின்கள் திரும்பி வர தொடங்குது. இவ்வளவு பெரிய கூட்டத்துல உங்க தாயை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம்தான். ஆனா இந்த பிரச்சனையை சமாளிக்க பெங்குயின்கள் ஒரு அருமையான வழியை பின்பற்றுது. முதல்ல ஆண் பெண்குயின்கள் குட்டிகளோட வரிசையில நிக்கும். அப்புறம் பெண் பெண்குயின்கள் ஒவ்வொன்னா வந்து தன்னோட துணை இருக்கான்னு தேடும். பல மணி நேரம் ஆகியும் உங்க தாய் தென்படல. கையில காசே இல்லாம கடைவீதியை சுத்தி பாக்குற மாதிரி ஒவ்வொன்னும் உங்க தகப்ப மூஞ்ச எட்டி பார்த்துட்டு போகுது. பாக்குற பொண்ணெல்லாம் நல்லா இருக்கு, பேசாம இதுல ஒண்ணு உஷார் பண்ணிடலாமான்னு உங்க அப்பா நினைக்குது. உங்க தகப்பன் திசை மாறுறதுக்குள்ள ஒரு வழியா உங்க தாய் உங்களை கண்டுபிடிச்சிருது. தகப்பனுக்கும் தாய்க்கும் வித்தியாசமே தெரியல. அடையாளத்துக்கு ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கலாம். உங்க தாய் உங்களுக்கு பாதி செரிமானமான மீன்களை கொடுக்குது. சில மணி நேரங்களையே உங்க அப்பா கடை. இரவு நேரத்துல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க தாய் உங்களை கால்கள்ல சுமந்தபடி கூட்டத்தோட நடுப்பகுதியில இருக்கு. இரவு நேர குளிரை சமாளிக்க பெண்குயின்கள் கூட்டமா சேர்ந்து நிக்கிறது வழக்கம். கூட்டத்தோட நடுப்பகுதியில குளிர் குறைவாகவும் வெளிப்பகுதியில குளிர் அதிகமாகவும் இருக்கும். வெளிப்பகுதியில இருக்கிற பெண்குயின்கள் தொடர்ந்து நடுப்பகுதிக்கு நகர்ந்து வர்றது மூலமா அனைத்து பெண்குயின்களும் வெப்பத்தை சமமா பகிர்ந்துக்க முடியுது. சில வாரங்கள்லயே உங்க உடல் நல்ல வளர்ச்சி அடையுது. உங்க தாயை விட்டு விலகி மற்ற குட்டிகள் கூட சேர்ந்து பழக தொடங்குறீங்க. அடுத்த சில மாதங்கள் தூங்குறது, சாப்பிடுறது, சண்டை போடுறது, பனியில சறுக்கி விளையாடுறதுன்னு வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போகுது. ஒரு நாள் உங்க தாய் மற்ற பெண்குயின்கள் கூட சேர்ந்து ஊர் நியாயம் பேசிட்டு இருந்த சமயம் நீங்க ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க முன்னாடி ஒரு கடல் பறவை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறீங்க. என்ன பறவை பிரம்மாண்டமா இருக்கு, சங்கர படமான்னு நினைக்காதீங்க. அது நார்மலா தான் இருக்கு. நீங்க தான் அநியாயத்துக்கு குட்டியா இருக்கீங்க. ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட நீங்க அங்க இருந்து தப்பிச்சு கூட்டத்தை நோக்கி ஓட தொடங்குறீங்க. ஆனா அது உங்களை எளிமையா சுத்தி வளைக்குது.